வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்திய கடற்படையோட வலிமையை அதிகப்படுத்துவதற்கு பிரான்சிடமிருந்து விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள்ல வச்சு பயன்படுத்தக்கூடிய 26 ரஃபேல் எம் போர் விமானங்களை வாங்குவதற்கு இந்தியா கடந்த 2 வருடங்களா பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில இரு நாடுகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தை அடைந்ததா செய்திகள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. அடுத்த மாதத்துல பிரான்ஸ் மற்றும் இந்தியாவுக்கு இடையில் 26 ரஃபேல் எம் போர் விமானங்களை சப்ளை செய்வதற்கான ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட வாய்ப்பிருக்கு. அதே வேளையில இந்த 26 ரஃபேல் எம் போர் விமானங்களோடு இணைத்து இந்தியா இன்னொரு முக்கியமான ஆயுதத்தை வாங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அது என்ன விஷயம், எதற்காக இந்தியா அந்த ஆயுதத்தை வாங்க போறாங்க, ரஃபேல் எம் போர் விமானத்தோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்த விமானம் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டால் இந்திய கடற்படையோட வலிமை எப்படி அதிகரிக்கும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், பல வருடங்களா இந்தியா மற்றும் ரஷ்யாவுக்கு இடையில் நல்ல உறவு இருந்து வந்துகிட்டு இருக்கு. ஆனா தற்போது ரஷ்யா இந்தியாவுக்கு எதிராக சில வேலைகளை செய்து வருவது தெரிய வந்திருக்கு. இந்த விஷயம் தற்போது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு. ரஷ்யா எந்த விஷயத்துல இந்தியாவுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க, ரஷ்யாவுடைய இந்த செயல்பாட்டிற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன, வரும் காலத்துல இந்தியா மற்றும் ரஷ்யாவுக்கு இடையிலான உறவுகள் எந்த நிலையை நோக்கி நகரும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். முழுக்க இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல வச்சு இயக்குவதற்காக ரஃபேல் எம் போர் விமானங்களை பிரான்சிடமிருந்து இந்தியா வாங்குவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 50,000 கோடி ரூபாய் செலவுல 26 ரஃபேல் எம் போர் விமானங்களை இந்தியா பிரான்சிடமிருந்து வாங்க போறாங்க. இதற்கான பேச்சுவார்த்தைகள் கடந்த 2 வருடங்களா நடைபெற்று வந்துகிட்டு இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தை எட்டி இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்தியாவுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவால் அடுத்த மாதம் பிரான்சிற்கு ஒரு சுற்றுப்பயணம் போக போறாரு. இந்த சுற்றுப்பயணத்தின் போது ரஃபேல் எம் போர் விமானம் வாங்குவது தொடர்பான இறுதி முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியா ஏற்கனவே 36 ரஃபேல் போர் விமானங்களை வாங்கி இந்திய விமானப்படையில இணைச்சிருக்காங்க. இந்த முறை தங்களுக்கு ரஃபேல் போர் விமானத்தோட விலையை குறைக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால பிரான்ஸ் ரஃபேல் எம் போர் விமானத்தோட விலையை குறைச்சிருக்காங்க. இந்த ரஃபேல் எம் போர் விமானத்துல இந்திய உள்நாட்டு உத்தம் AESA ரடார், அஸ்த்ரா ஏர் டு ஏர் மிசைல் போன்றவற்றை இணைத்து இந்தியா வாங்குவதற்கு முதல்ல திட்டமிட்டாங்க. ஆனா அப்படி இந்தியாவின் உள்நாட்டு ஆயுதங்களை ரஃபேல் எம் போர் விமானத்துல இணைச்சா அதற்கு அதிகமா செலவாகுது. அது மட்டும் இல்லாம விமானத்தை இந்தியாவுக்கு சப்ளை செய்வதிலையும் கால தாமதம் ஏற்படுது. அதனால இந்தியா தற்போது ரஃபேல் எம் போர் விமானத்துல பயன்பாட்டில் உள்ள மிட்டியார் ஏர் டு ஏர் மிசைல் மற்றும் பிரெஞ்சு தயாரிப்பு ஆன்டி ஷிப் மிசைல்களோடு வாங்க போறாங்க. இந்தியா இந்த ரஃபேல் எம் போர் விமானத்தை எதற்காக வாங்குறாங்கன்னா, தற்போது INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல பயன்பாட்டில் உள்ள MiG-29K விமானங்கள் ரொம்ப பழைய விமானங்கள். இந்த விமானங்களை இயக்குறதுல இந்தியா பல பிரச்சனைகளை சந்திச்சு வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தற்போது உள்ள மாடர்ன் வார்ஃபேர் சினாரியோல இந்த MiG-29K விமானங்கள் சரியா செயல்பட முடியாது. இதன் காரணமாக தான் இந்தியா இந்த ரஃபேல் எம் போர் விமானத்தை வாங்குறாங்க. இந்தியா மற்றும் பிரான்சுக்கு இடையே இந்த 26 ரஃபேல் எம் போர் விமானங்களை வாங்குறதுக்கான ஒப்பந்தம் கையெழுத்திட்டதுல இருந்து 24 மாதங்களுக்கு பிறகு முதல் ரஃபேல் எம் போர் விமானத்தை பிரான்ஸ் சப்ளை செய்ய ஆரம்பிப்பாங்க. அதற்கு பிறகு அதிவிரைவா ரஃபேல் எம் போர் விமானத்தை 2 to 3 வருடங்களுக்குள் சப்ளை செய்து முடிப்பாங்க. இந்திய பெருங்கடல் பகுதியில சீனாவை எதிர்கொள்வதில் இந்த ரஃபேல் எம் போர் விமானங்கள் ஒரு முக்கியமான பங்களிப்பை பண்ண போகுது. பிரான்ஸ் கடற்படைக்கு அடுத்து ரஃபேல் போர் விமானங்களை இயக்க போற 2வது கடற்படையா இந்திய கடற்படை இருப்பாங்க. ரஃபேல் போர் விமானத்தினால அதிகபட்சமா 1912 km/h வேகத்துல பயணிக்க முடியும். இந்த விமானத்தினால அதிகபட்சமா 3700 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். ரஃபேல் எம் போர் விமானத்துல ஆயுதங்களை எடுத்து செல்வதற்கு 14 ஹாட் பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 14 ஹாட் பாயிண்ட்ஸை பயன்படுத்தி மைக்கா
மீட்டியார் போன்ற ஏர் டு ஏர் மிசைல்கள், MBDA ஸ்டார்ம் ஷேடோ ஹேமர் போன்ற ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல்கள், MBDA AM-39 எக்ஸோசாட் போன்ற ஆன்டி ஷிப் மிசைல்களையும் எடுத்து செல்ல முடியும். இது போன்ற பல ஆயுதங்கள் இந்த விமானத்துல இணைக்கப்பட்டிருக்கிறதுனால ரஃபேல் எம் போர் விமானத்தோட தாக்கும் திறன் ரொம்ப அதிகமாயிருக்கும். இந்தியா ரஃபேல் எம் போர் விமானத்திற்கான ஒப்பந்தத்துல கையெழுத்திடும் போது மற்றொரு ஆயுதத்தையும் வாங்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது இந்தியா கூடுதலா 3 ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீன்களை வாங்குவதற்கு பிரான்சுடன் ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்திட போறாங்க. கிட்டத்தட்ட 40,000 கோடி ரூபாய்க்கு 3 ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீன்களை இந்தியா வாங்க போறாங்க. இந்த 3 ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீன்களை இந்தியாவின் மேசகெண்டாக் ஷிப் பில்டிங் லிமிடெட் நிறுவனமும் பிரான்ஸ் நாட்டின் நேவல் குரூப் நிறுவனமும் இணைந்து தயாரிக்க போறாங்க. இந்த நீர்மூழ்கி கப்பல்ல பல அதிநவீன தொழில்நுட்பங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா சொல்லணும்னா இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட காம்பாக்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இந்த நீர்மூழ்கி கப்பல்ல இணைக்கப்பட உள்ளது. இதனால இந்த நீர்மூழ்கி கப்பலோட தாக்கும் திறன் மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும். ரஃபேல் எம் போர் விமானங்கள், ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீன்கள், MQ-9B ட்ரோன்கள் போன்ற பல முக்கியமான ஆயுதங்களை இந்திய கடற்படைக்காக வாங்குறாங்க. இது இந்தியாவுடைய ஒரு மிகவும் முக்கியமான ஒரு பிராடர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அதாவது சீனா பாகிஸ்தான் கடற்படைய வலிமைப்படுத்த தொடங்கி இருக்காங்க. பாகிஸ்தானுக்கு அதிநவீன நீர்மூழ்கி கப்பல்களை சில மாதங்களுக்கு முன்னாடி வழங்கினாங்க. அது மட்டும் இல்லாம பிரிகேட்ஸ் ரக போர் கப்பல்களை சீனா பாகிஸ்தானுக்காக கட்டி கொடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் சில வாரங்களுக்கு முன்னாடி விமானம் தாங்கி போர் கப்பல்களை தாக்கக்கூடிய ஒரு ஆன்டி ஷிப் மிசைல சோதனை செஞ்சாங்க. இந்த மிசைல் ஒரு சீன தயாரிப்பு மிசைல் தான். பாகிஸ்தான் சீனாவிடம் இருந்து அந்த மிசைலை வாங்கி அப்படியே பேரை மாத்தி சோதனை செஞ்சிருக்காங்க. அதனால நமது எதிரி நாடுகள் செய்யக்கூடிய திட்டங்களுக்கு ஏற்ப இந்திய கடற்படை தன்னுடைய ஸ்ட்ராட்டஜிய மாத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இதன் காரணமாக தான் தற்போது இந்த அதிநவீன ஆயுதங்களை பிரான்சிடமிருந்து இந்தியா வாங்க போறாங்க. இந்தியா பிரான்சிடமிருந்து வாங்கும் ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீன்கள் கிட்டத்தட்ட 1900 டன் எடை கொண்டது. இந்த ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீன்கள்னால அதிகபட்சமா 37 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல நீருக்கடியில் மூழ்கிய நிலையில் பயணிக்க முடியும். அதுவே தண்ணீரோட மேற்பரப்புல 22 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். இந்த நீர்மூழ்கி கப்பல்ல 6 டார்பிடோ டியூப்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை பயன்படுத்தி எதிரி போர் கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கி அழிப்பதற்கான பிளாக் ஷார்க் ஹெவி வெயிட் டார்பிடோக்களை கூட லான்ச் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம SM-39 எக்ஸோசாட் ஆன்டி ஷிப் மிசைல்களும் இந்த நீர்மூழ்கி கப்பல்ல இணைக்கப்பட்டிருக்கு. இது போன்ற பல சிறப்பு அம்சங்கள் இந்த நீர்மூழ்கி கப்பல்ல இருக்கு. இதன் காரணமாக தான் பிரான்சிடமிருந்து கூடுதலா 3 ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீன்களை இந்திய கடற்படை வாங்க போறாங்க. அடுத்த அப்டேட், சமீபத்துல ரஷ்யாவில் இருந்து செயல்படக்கூடிய சோசியல் மீடியா அக்கவுண்ட்ஸை பயன்படுத்தி இந்தியாவுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய புரோபகண்டாவை ரஷ்யா செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. அதாவது இந்தியா அர்மீனியாவுக்கு விற்பனை செய்த பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்ஸ் மற்றும் AT-AGS அப்படிங்கிற அட்வான்ஸ்டு டவுட் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டம் அர்மீனியாவோட கண்டிஷன்ல ரொம்ப மோசமா பெர்ஃபார்ம் செய்ததா செய்திகளை பரப்பி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் தான் தற்போது மிகப்பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு. அதாவது இந்தியா மற்றும் ரஷ்யாவுக்கு இடையில் ஒரு நல்ல உறவு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது எதற்காக ரஷ்யா இந்திய ஆயுதங்கள் குறித்து கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னு. ஆனா ரஷ்யா இப்படி செய்வதற்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது. அதாவது அர்மீனியா ட்ரெடிஷனலா ரஷ்ய ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடிய நாடு. ஆனா அசர்பைஜானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் ஒரு யுத்தம் ஏற்பட்ட பொழுது ரஷ்யா அர்மீனியாவுக்கு உதவி செய்ய வரல. அது மட்டும் இல்லாம தற்போது உக்ரைன் ரஷ்யா போர் காரணமா ரஷ்யாவால அர்மீனியா போன்ற நாடுகளுக்கு ஆயுதம் சப்ளை செய்ய முடியல. ரஷ்யா மற்றும் அர்மீனியாவுக்கு இடையே ராணுவ ரீதியிலான ஒப்பந்தங்கள் இருந்தது. அர்மீனியாவுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் ரஷ்யா வந்து உதவி செய்யும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா ரஷ்யா அர்மீனியாவுக்கு உதவி செய்யல. இதனால அர்மீனியா தன்னுடைய ஸ்ட்ராட்டஜிய மாத்த ஆரம்பிச்சாங்க. ஆயுதத்திற்காக முழுவதும் ரஷ்யாவை நம்பி இருக்காம மற்ற நாடுகளிடமிருந்து ஆயுதம் வாங்க முயற்சி செஞ்சாங்க. இதன் காரணமாக தான் இந்தியாவிடமிருந்து அர்மீனியா அதிக அளவுல ஆயுதம் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட $600 மில்லியன் அளவிற்கு அர்மீனியா இந்தியாவிடமிருந்து ஆயுதம் வாங்கி இருக்காங்க. இந்தியாவை பொறுத்த மட்டில் துருக்கி,
அசர்பைஜான், பாகிஸ்தான் போன்ற 3 நாடுகளும் இணைந்து இந்தியாவுக்கு எதிராக சில வேலைகளை செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்துக்கு பதிலடி கொடுப்பதற்காக அர்மீனியாவுடன் இணைந்து இந்தியா செயல்படுறாங்க. ரஷ்யர்கள் பரப்பக்கூடிய செய்தியில இந்தியாவுடைய பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்ஸ் மற்றும் AT-AGS கன் சிஸ்டங்கள் அர்மீனியாவோட கண்டிஷன்ல சரியா செயல்படல அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவங்க சொல்றது ஒரு வேடிக்கையா இருக்குது. ஏன்னா இந்தியா பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்ஸ் மற்றும் AT-AGS கன் சிஸ்டத்தை உலகின் மிகவும் மோசமான தட்பவெட்ப சூழ்நிலைகள்ல சோதனை செஞ்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா இந்தியாவுடைய ராஜஸ்தான் மாநிலத்துல உள்ள தார் டெசர்ட் பகுதியில இந்த ஆயுதங்கள் சோதனை செய்யப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 50 டிகிரி வெப்பம் இந்த பகுதியில நிலவும். அதே வேளையில லடாக் போன்ற ஹை ஆல்டிடியூட் பகுதியிலையும் இந்த ஆயுதங்கள் சோதனை செய்யப்பட்டிருக்கு. இமயமலை பகுதியில லடாக் போன்ற இடத்துல ஆக்சிஜன் குறைவா இருக்கும். அது மட்டும் இல்லாம விண்டர்ல -40 டிகிரி வரைக்கும் போகும். அந்த தட்பவெட்ப சூழ்நிலையிலே இந்திய ஆயுதங்கள் சிறப்பா செயல்பட்டிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்திய ஆயுதங்கள் அர்மீனியாவோட தட்பவெட்ப சூழ்நிலையில சரியா செயல்படல அப்படின்னு சொல்றது வேடிக்கையா இருப்பதா இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ரஷ்யா இது போன்ற சோசியல் மீடியா புரோபகண்டாவை செய்வதற்கு முக்கியமான காரணம் அர்மீனியா தன்னிடமிருந்து ஆயுதம் வாங்காம இந்தியாவிடமிருந்து ஆயுதம் வாங்குறது தான். அர்மீனியா மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான டிஃபென்ஸ் ரீதியிலான உறவு அதிகரிக்க ரஷ்யாவுக்கு ஆயுத ஏற்றுமதி குறைய ஆரம்பிக்கும். இதன் காரணமாக தான் ரஷ்யா இது போன்ற புரோபகண்டாவை இந்தியாவுக்கு எதிராக செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. Jai Hind.